திருவள்ளூர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி வேர்க்கடலை விவசாயிகளுடன் சேர்ந்து அறுவடை செய்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பிரபு. விவரங்கள். வணக்கம் தர்ஷினி. திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியில் போட்டியிடும் அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மாதவரம், ஆவடி, பூந்தமுள்ளி மற்றும் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட பாஜக தலைவர் அஸ்வின்குமார், பாஜக பொதுச் செயலாளர் கருணாகரன், மாநில நிர்வாகி ராஜ்குமார், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தினேஷ்குமார், அமமுக மாவட்ட செயலாளர் தண்ணீர்குளம், ஏழுமலை, மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் இன்பசீனன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கட்சியினருடன் திருவள்ளூர் நாடாளுமன்ற தனித்தொகுதியின் பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். திருவள்ளூர் அடுத்த எறையூர், ராமத்தண்டலம், பீமத்தோப்பு உள்ளிட்ட கிராமங்களில் பாஜக வேட்பாளர் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த போது பீமந்தோப்பு பகுதியில் வேர்க்கடலை அறுவடை செய்யும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண்களை பார்த்ததும் பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கி சென்ற பாஜக வேட்பாளர் பொன் பாலகணபதி வேர்க்கடலை அறுவடை செய்து கொண்டிருந்த பெண்களுடன் சேர்ந்து வேர்க்கடலை செடியை புடுங்கி அறுவடை பணியில் ஈடுபட்டார். மேலும் வேர்க்கடலை அறுவடை செய்த பெண்களின் மத்தியில் மத்திய அரசின் திட்டங்களை கூறியும் பெண்களிடம் வாக்குகளை சேகரித்தார். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.